பரத்தோட ஃபேமிலி, அவங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நிஜமாலே இது வந்து ஒரு இந்த வயலின் வாசிக்கிற மாதிரி ஃபேக்கான விஷயம் கிடையாது. பசங்க நம்மள மாதிரி இருக்கிற இதே டேக் தான் அவங்களும் போட்டுப்பாங்க. யார் கூட்டு போனாலும் தெரியாது. ஆனால் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ண போகணும் அப்படின்னு அதில் இருக்கிற ரிஸ்க்கெல்லாம் கூட போய் பார்க்காம இன்றைக்கி அவங்க இல்லை. சார், இந்த பாயிண்டில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த லாஸ்லாம் வந்து எப்படி பண்ணாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு உங்கள் குடும்பத்துக்கு, உங்களோட என்டையர் லைஃபுக்கு வந்து மிகப்பெரும் இழப்பு. சென்னை மைக்ரோ இவ்வளோ பசங்களை வச்சு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம் அப்படின்றனால எங்களோட ஸ்மால் டோக்கன் ஆஃப் ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் உங்களோட ஃபேமிலிக்கு. இந்த 2 ஃபேமிலிக்கும் சென்னை மைக்ரோ சார்பாக 3 lakhs செக் கொடுக்குறோம். இது வந்து எதுவுமே காம்பன்சேட் பண்ணுறதுவே கிடையாது. எங்களுக்கு வந்து அந்த பசங்களோட ஃபேமிலியை முதல்ல பார்க்கணுன்னு இருந்தது. சார், உங்களுக்கு வந்து நான் நிஜமாலே என்ன சொல்கிறது தெரியல. இப்போ பேசுகிற நிலைமையில நீங்கள் இருக்கீங்களா தெரியல. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஜாஃபர். என் ஒய்ஃப் பேர் சல்மாபி. எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையனுக்கு 18 வயசு ஆகும்போது, பொண்ணுக்கு 14 வயசு. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா போய்ட்டு ஒன்றா வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு போயிருக்காரு. 10 மணிக்கு ஆளை காணோம். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 30-35 பேர் போயிருக்காங்க. ஓட்டோட காரிடர்களுக்கு வீட்டுக்கு சொல்லலை. போயிட்டு ஈவினிங் ஒரு 7 மணி ஆகிடுச்சு வரத்துக்கு. விட்டு போக மாட்டார். வீட்டில் போயிருக்காரு. வந்து நைட்டு உட்காந்து மண்டே ஓப்பன் ஆகுது ஸ்கூல்னு சொல்லிட்டு உட்காந்து நிறைய புக்ஸ் வச்சு எழுதியிருந்தார். அம்மா திட்டிருந்தாங்க, என்னப்பா போனேன்னு. அப்புறம் நான் ஈவினிங் தான் போனேன். ஒரு 7-8 மணிக்கு மேலே சேதாப்பட்டியில் சித்தப்பா இருக்காரு, பார்க்க வந்தேன். போனதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் சாப்பிட்டு படுத்துருப்பாங்க. காலையில் ஏன் சொல்லி தான் மோசம் மெஷர்மெண்ட் சரியில்லை. நான் வந்து கோல்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நடக்க முடியல அவங்களால. என்ன பாச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைப்பா அப்படியே சொல்லி என்னை மொழிப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு 12:30 மணிக்கு மேலே ஒரு மாதிரி எழுப்பி தண்ணி கேட்டான் மகளை. நானும் ஏஞ்சிட்டேன். என்ன பாச்சு தண்ணி கேட்டேன். தண்ணி லைட்டாக சுட வச்சு கொடுத்தோம். குடித்தது தான் வாமிட் எடுத்தால் நிறையா தெளிச்சு. உடனே பக்கத்தில் ராயபுரத்தில் ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சேன். அவர் ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டார். பையன் பைல்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், நீங்கள் எக்ஸ்ட்ராலிக் பேசிட்டாங்க. பக்கத்தில் தான் எக்ஸ்ட்ராலிக் ராயபுரத்தில் அவங்களே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸில் போயிட்டு 4-5 மணி ஆச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஒன்றுமே சொல்லலை. 2 நாள் நம்ம வெளியவே தேடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், உடம்பு நரம்புகள்லாம் பாதிச்சிச்சு, ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பேசினாங்க. பேசி அப்புறம் 1 லட்ச ரூபா ஊசி போட்டாங்க. ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை ஒன்று போட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஒன்று போட்டாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன் பையன். ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, ஒன்லி கண் மட்டும் தான் அசைவு. அது என்னால் இன்னி கூட நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எந்த ஒரு தாயும் தந்தையும் அந்த ஒரு கஷ்டத்தை தயவு செஞ்சு இறைவன் கொடுக்கவே வேண்டாம்னு ரொம்ப ஆண்டவர்களை இன்னி கூட நான் வேண்டிக்கிறேன். அது நானும் எங்கள் ஒய்ஃபை இருந்து பக்கத்துலேருந்து 24 hours பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டம். கடைசியில் வெள்ளிக்கிழமை மிட் நைட் 2:30 மணிக்கு கூப்பிட்டா டாக்டருங்க. பைல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சிங்க, ட்ரை பண்ணுறேன்னு 4 வாட்டி அந்த மாதிரி சொன்னார். 5ஆவது வாட்டி நானே சொன்னேன், சார் பையன் உயிரோடு இருக்கானா இறந்துட்டாங்க சொல்லுங்கள், இனிமேல் என்னால் தாக்கப்பட முடியாது. இல்லை சார் இறந்துட்டார். எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு அப்புறம் 2 பேரை விட்டுட்டு நான் எங்கள் தம்பிங்க எங்கள் மச்சான் மொத்தம் ஒரு 5 பேர் போனோம். போயிட்டு நான் ஒரு ஓரம் உட்காந்துட்டேன். அவங்க தான் போயிட்டு எல்லாமே ரீசன் பண்ணிட்டு வந்தாங்க. போய் கேட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபுல்லாக வந்து விஷம் அட்டாக் ஆகிடுச்சு, இதை ஒன்றும் செய்ய முடியாதுட்டாங்க. வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு. 8ஆம் தேதி சேர்த்தது கணக்கு அவங்க பிரகாரம் 12ஆம் தேதி டெட்டு. அவ்வளோதான். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருந்தால் இறைவனுக்கு முதல் நன்றி. டாக்டருங்க கவனக்குறைவு கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை, எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது நிஜமாலே. சார், இது வந்து இது எந்த விதத்துலையும் இந்த ஈடு எழுப்பு செய்யாது. எங்களால் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பொண்ணுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவியாக நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் அக்செப்ட் தி ஸ்மால் செக் ஃப்ரம் சார். நல்லாவே கை தட்டலாம். they deserve lot more than this. வாழ்க்கை ஒரு வானம் போல, உறவு அதில் மேகம் போல, நட்பு மட்டும் சூரியன் போல, நண்பன் வாழ்க.
பெற்றவர்கள் அறிந்ததை விடவும் மற்றவர்கள் தெரிந்ததை விடவும் முற்றும் என்னை புரிந்தது நட்பு நட்பு வாழ்க.